பாராளுமன்றம் இன்று காலை 9:30க்கு கூடியது. மிக முக்கியமான சட்டமூலமான தேசிய கணக்காய்வு திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நடைபெறவிருந்ததுடன் 2 அமைச்சகங்களின் குறைநிரப்பு பிரேரணைகளுக்கான அங்கீகாரத்தை பெறவும் ஏற்பாடாகியிருந்தது. பாராளுமன்றம் ஆரம்பமாகி 4 நிமிடங்களுக்கு பின்னர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக முன்வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரிப்பதற்கான காரணங்கள் குறித்து எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா காயந்த கருணாதிலக்க வினவினார். சட்டமாதிபரின் அறிக்கையையும் செயலாளர் மன்ற அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்தோம். இந்த தீர்மானத்தை எடுக்கும் போது பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததாக நீங்கள் கூறினீர்கள். எனினும் அதனை நீங்கள் சுட்டிக்காட்டவில்லை. செயலாளர் மன்றத்திற்கு சமர்ப்பித்து அவர்களின் 2 பரிசீலனை பின்னரே எனது முழுமையான அறிவிப்பை வெளியிட்டேன். மற்றும் 47(3) என்பவற்றை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதாவது பிரதி அமைச்சரை நியமிக்கவும் நீக்கவும் உள்ள அதிகாரம். எனக்கு ஒரு நிமிடம் வழங்குங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய சரியான தகவல்களை கண்டறிய வழிவகுக்கும் ஒரு விவாதம் பற்றி இன்று நாம் பேசுகிறோம். யார் சூத்திரதாரி? 46.1, 46 இது ஒரு விவாதம் அல்ல. எதிர்க்கட்சி தலைவரே, 46(2) ஆகியவற்றை படியுங்கள். இது ஒரு விவாதம் அல்ல. எதிர்க்கட்சி தலைவரே, இந்த வழிமுறை குறித்து 46(2) படிக்குமாறு நான் உங்களிடம் தெளிவாக கூறுகின்றேன். நீங்கள் வெளிப்படை தன்மையுடன் செயற்படவில்லை என்றால் நாங்கள் உங்கள் மீதான நம்பிக்கை இழப்போம். ஏனென்றால் உங்களுடன் நமக்கு பணியாற்ற முடியாது. அரசாங்கம் தமது நேர்மையை காட்ட முடிந்தால் தற்போதைய பாதுகாப்பு செயலாளரையும் பிரதி பாதுகாப்பு அமைச்சரையும் நீக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமிக்கலாம். 159 பேரை வைத்திருப்பதில் என்ன இருக்கிறது? இன்று எதுவும் செய்ய முடியாமையினால் அவர்கள் பாராளுமன்றத்தில் காலை வேளையில் நேரத்தை வீணடித்து ஒரு நாடகத்தை நடத்த விரும்புகின்றார்கள். உண்மையான பிரச்சனை என்னவென்றால் ஒரு பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர முடியாது என்று உங்களின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் கூறினேன். அவர்கள் தற்போது இந்த விடயத்தில் தோல்வியடைந்துள்ளனர். பின்னர் காலை 10:06க்கு மீண்டும் பாராளுமன்றம் கூடியது. இந்த முடிவை நீங்கள் வழங்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதாக உங்களை நேற்றவர்கள் மிரட்டினார்கள். இன்று நீங்கள் இங்கு வந்து அந்த பழைய தாமரை மோட்டின் மோசமான கலாசாரத்தை பிரதிபலிக்கின்றீர்கள். அதனை நீங்கள் செய்தீர்கள். இன்று இங்கே இருப்பது சீர்குலைக்கும் ஆசையை தவிர வேறு இல்லை. பாராளுமன்றத்தை ஒத்திவைக்காமல் தொடருமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கத்தின் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் இவர் யார்? அவருக்கு அதிகாரம் இல்லை என்றால் ராணுவ தளபதி உட்பட இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர் கூறும் எதனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் கூறுகின்றேன். காரணம் கௌரவ சபாநாயகரே, காரணம் அவருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. நாம் அனைவரும் எழுந்து நிற்கவா? கௌரவ சபாநாயகரே, எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மேல் மாகாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அதனை தோற்கடிக்க முடியும் அல்லவா? இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் தோற்கடிக்க முடியும். ඒ නිසා අපිට කියන්න තියෙන්නේ අපේ නිහතමානීකම අපේ විනයගරුකභාවය අපිට අසාධාරණයක් වෙන්න බෑ. සබ්දෙන්ව කරගෙන යන්න. ඔබතුමාලා රිසබ්දෙන්. பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் ஆசனங்களில் இருந்து எழுந்து நின்று சபை முதல்வரின் கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். මේ මොකද්ද මේ ත්‍ස්තවාදයනේ? මේ ත්‍ස්තවාදය. මේ ත්‍ස්තවාදය. ආසනවලට යන්න. ආසනවලට යන්න. முதலில் ஆசனங்களுக்கு செல்லுங்கள்.
ஆசனங்களுக்கு செல்லுங்கள். சபை முதல்வர் லபாய் சிபாய் என்று கூறிய கதையை பிடித்துக் கொண்டு இவர்கள் செயற்படுகின்றார்கள். நீங்கள் அதனை மீள பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசனங்களுக்கு செல்லுங்கள். ඔබතුමාලා ආසනවලට යන්න. ඔබතුමාලා ආසනවලට යන්න. මේක පාර්ලිමේන්තු இது பாராளுமன்ற முறை அல்ல, இது பயங்கரவாதம். தயவு செய்து இந்த அடாவடி அரசியலை அனுமதித்து சபையை நடத்த வேண்டாம். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். සම්මත කරන්න අවශ්‍යයි. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு லபாய் சிப்பாய் என்று கூறினார். தயவு செய்து அதனை அன்சாட்டிலிருந்து நீக்கிவிட்டு அதனை வாபஸ் பெறுங்கள். ඒ සම්බන්ධයෙන් මම ක්‍රියාමාර්ග ගන්නම්. තානායකතුමනි එහෙනම් ඔබතුමා අපට විරුද්ධව අපේ මන්ත්‍රීන් විරුද්ධව சபாநாயகரே, இவர்கள் இந்த சபையின் நடுவில் வந்து எங்களுக்கும் எங்கள் உறுப்பினர்களுக்கும் எதிராக செய்த அனைத்து விடயங்களையும் விசாரிக்க வேண்டும். இந்த உறுப்பினர்கள் எங்களை எவ்வளவு அவமதித்தார்கள். இங்கு அடாவடி அரசியலே காணப்படுகின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கையளிக்க அவர்களுக்கு தெரியாது. சபாநாயகரே, லபாய் யார், சிப்பாய் யார் என்பதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். ஜனாதிபதிக்கு லப்பையா என்று கூறியதாக நினைக்கின்றேன். சிப்பாய் என்று எங்களை குறிப்பிட்டுள்ளார். எமக்கு லப்பாய் சிப்பாய் என கூறி ஜனாதிபதியையும் அவமதித்துள்ளார். எனவே முதலில் அதனை மீள பெற்றுக் கொள்ளுங்கள். இங்கு நாசகார் நோக்கம் இருப்பது உங்களுக்கு புரிவதில்லையா? வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் இந்த பாராளுமன்றத்தை இழிவுபடுத்துவதையும் தவிர்க்குமாறு நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். ஹான்சாட்டில் இருந்து நீக்குமாறு கூறினேன். கௌரவ சபாநாயகரே, சபை முதல்வர் இந்த சபையில் அநாகரிகமாக பேசினார். அவர் அவமதித்தார். அவர் அதனை வாபஸ் பெற வேண்டும். இந்த நபர் உங்களை எவ்வளவு அவமதித்துள்ளார்? இப்போது இவை நிலையற் கட்டளைகளில் உள்ளன. அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு கூறுங்கள். அவர் ஒரு பொருத்தமற்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இவை அனைத்தும் இவர்களுக்கு சொந்தமானது. சபாநாயகரே, அவர்கள் உங்களிடம் எவ்வளவு அசிங்கமாக பேசினார். அஜித் பி பிரேரா, அர்ச்சுனா போன்றவர்கள், நீங்கள் அவற்றை மீளப் பெற்றீர்களா? நிலைமை வழமைக்கு திரும்பியதும் சபையின் வழமையான நடவடிக்கைகள் ஆரம்பமான போது சபையில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் இருந்து வெளியேறினர். இப்போது யாரும் இல்லை. கௌரவ சபாநாயகரே, இங்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த அசிங்கமான கலாசாரத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தவர்கள் இப்போது எங்கே இருக்கின்றார்கள் என்பதனை நான் அறிய விரும்புகின்றேன். இந்த செங்கோலை எடுத்து ஓடி வந்து இப்போது எங்கு உள்ளார்கள்? அவர்கள் இதனை குழப்புவதாக அறிந்து கொள்ளும் நிலையில் அதற்கு இடமளிக்க வேண்டாம். இந்த எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை மாத்திரமே நாம் எடுத்துக்கொண்டாலும் எங்கள் மேல் மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் பயன்படுத்தி அவர்களை தோற்கடிக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். அந்த சூழ்நிலையில் இந்த கலாசாரத்தை மாற்றுவதற்காகவே மக்கள் எதிர்க்கட்சியையும் நியமித்தனர். சம்பவம் நடந்த பொழுது 10:50. இதுவே எதிர்க்கட்சியின் வேலை. அவர்கள் தொங்குவதற்கு எந்த கொடியும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் யூடியூபுக்கு செய்திகளை வெளியிடுகின்றார்கள். காலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் யூடியூபுகளுக்கும் செய்திகளை வழங்குவது அவர்களின் வேலை. பாராளுமன்றத்தை பார்க்க வந்த பாடசாலை மாணவர்களையும் தள்ளிக்கொண்டு வெளியில் சென்றனர்.